ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிளட் டெஸ்ட் எடுக்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபுக்கு வர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து லேபுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். தம்பிக்கு வந்து சப்பாத்தியும் பொட்டேட்டோ கிரேவியும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து எடுக்க போகிற பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து ஃப்ரீ செக்கப் கொடுப்பாங்க. ஸோ அந்த செக்கப் தான் நாங்கள் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் என்னென்ன அப்ளை பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுறது. ரொம்ப வந்து மற்ற இதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீகோ டர்மரிக் க்ரீம் இருக்கும் தெரியுங்களா? ஸோ வந்து வீகோ டர்மரிக் க்ரீம் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் அடிச்சுட்டு அடுத்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பவுடர் அடிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிறேன். என்னோடய ஃபேவரட் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். ஸோ வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காரும் வந்துடும். நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம லிஃப்ட்டில் கிளம்புவோம். கீழே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த லேபுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் தி வே தான். இந்த லேபு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபு வந்து ஒரு திருநெல்வேலிக்காரவங்க தான் வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதோட ஓனர் வந்து திருநெல்வேலிக்காரவங்க தான். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்காரவங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆச்சு. ரொம்ப பேர் கூட்டம் இருந்துச்சு. இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் வேறு ஒரு லேபுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. நல்லா நீட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இங்கே வரக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே எழுதிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க கூட தமிழ்காரவங்க தான். ஸோ நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சாச்சு. கடைசியில் 2 டெஸ்ட்டு மட்டும் மீதி இருந்துச்சு. டெஸ்ட் எடுக்கும்போது மார்னிங் எதுவுமே சாப்பிடக்கூடாது, எம்ப்டி ஸ்டொமக்கில் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுவுமே சாப்பிடல. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போனோம் நாங்கள் வீட்டுக்கு. பயங்கர பசி எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்காங்க. அப்படியே லேஸ்லாம் வாங்கி காரில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே மெதுவாக போயிட்டுருந்தோம் வீட்டுக்கு. இப்போ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 டெஸ்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும்.
இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இதில என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்சல் பிரியாணி வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து தக்காளி சட்னி குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அ அது என்னது கிரீன் சட்னி மாரி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் வந்து ஆனியன் குடுத்துருந்தாங்க. வெறும் ஆனியன் மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. வேற எதுவும் குடுக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேட் வந்து வச்சிருந்தாங்க. ஓகே கைஸ், நான் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இதே மாதிரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல நான் உங்கள மீட் பண்றேன். பை. See you on the next vlog.